காமெடி ஓகே தான், படத்துக்கு ஏத்தாப்புல தானே காமெடி இருக்கும். சூப்பர், நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிக்காத சீன் சொல்றதுக்கு இல்ல, பிடிச்ச சீன்னா அந்த லாஸ்ட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ்யூன் வைக்காம இருந்திருக்கலாம், மேபி வேற ஏதாவது வச்சிருக்கலாம். ஏன்னா லாஸ்ட்ல சேர்ந்துட்டாங்க இல்லையா, அது நல்லா இருந்தது. அது லாஸ்ட் எனக்கு இன்னும் கூட கண்ணுக்குள்ள நிக்கிற மாதிரியே இருக்கு. இல்ல காட்டாம தான் கொஞ்சம் இருந்தாங்க, பட் அப்புறமா காமிச்சிட்டாங்கல்ல, ஓகே தான். மறுபடியும் பார்க்கலாம், கிட்ஸோடவே வந்து பார்க்கலாம், ஃபேமிலி படம் தான், நல்லா இருந்துச்சு. பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ஆனா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, அது நல்லா இருக்கும் அவங்களுக்கு. புரியல. பேரண்ட்ஸ் அதான் அந்த ஆக்சிடென்ட் சீன் இருந்தது, அப்புறம் மேரேஜ் பத்தி பேசும்போது அந்த சீன் இருந்தது. எல்லாமே இந்த காலத்துல பசங்க அம்மா அப்பா பேச்சு கேட்க மாட்டாங்க இல்லையா, அதை கேட்டுட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, பட் வேணான்னு விட்டுட்டாங்க. மறுபடியும் அவங்களே கிடைச்சது, வைஃபே மறுபடியும் லவரா கிடைச்சது யாருக்குமே கிடைக்காது இல்ல. ஓகே, நல்லா இருந்துச்சு, காமெடியாவும் இருந்துச்சு. இல்ல ஃபேமிலி பார்க்கலாம், லவர்ஸ் பார்க்கலாம், குழந்தைங்களோட எல்லாருமே பார்க்கலாம். இல்ல போர் அடிக்கவே இல்ல, என்னென்ன நடக்க போதுன்னு தோணிட்டே இருந்துச்சு, போர் அடிக்கவே இல்லை. சூப்பரா என்ஜாய். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் கூட பாப்பேன். எனக்கு 2 பாப்பாங்க இருக்காளுங்க, அவங்களோட வந்து கூட நான் மறுபடியும் பாப்பேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நான் சண்டே பாப்பா, அவங்களுக்கு லீவு மேபி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பாப்பேன். கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த லாஸ்ட் அந்த லவ் வந்து ப்ரொபோஸ் பண்ண அந்த விதம் பிடிச்சிருந்தது. ஹஸ்பண்ட் லாஸ்ட் எனக்கு அந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. சூப்பர். சித்தார்த்துக்கு ஒரு கம்பேக் தான் நான் நினைக்கிறேன். மூவி இஸ் சூப்பர். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. லவ்வும் இருக்கு, ஃபேமிலியோடதும் இருக்கு, எல்லாமே சூப்பர் தான். எல்லாருமே வந்து பாருங்க, ஒரு நல்ல ஃபிலிம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒன்லைன் ஸ்டோரினா எவ்வளவு லவ் பண்றோமோ அதுக்கு ஏத்தாப்புல மிஸ்ஸும் நம்ம பண்ணுவோம் எல்லாரோட லைஃப்லயும், அதுதான் இதுல காமிச்சிருக்காங்க. இல்ல ஹீரோயினி வந்துட்டு எல்லாத்துலயுமே காட்டுறாங்க, நல்லா தான் காட்டுறாங்க. அவங்களோட நல்லா இருக்கு, அவங்களோட ரோலும் நல்லா இருக்கு. நான் 9 கொடுப்பேன் 10க்கு. ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இருக்கு. குழந்தைங்க பெரியவங்க யாரும் முகம் சுளிக்கிற அளவுக்கு இல்லாம எல்லாருமே குடும்பத்தோட போய் பாக்குற மாதிரி இருக்கு படம். சரியா? சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்களோட டான்ஸும் சூப்பரா இருக்கு. அதுவும் சூப்பரா இருக்கு. இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கண்டிப்பா டைட்டில் கேட்ட ஸ்டோரி தான் நம்ம. ஏன்னா மெமரி லாஸ் ஆகும் போது அப்ப மிஸ் யூ தான் சொல்ல முடியும். சோ அதுக்கேத்த மாதிரி இருக்குது படம். புரியல. சீரியல் எல்லாமே நீங்க உட்கார்ந்ததுல இருந்து முடிகிற வரைக்குமே படம் முடிஞ்சிச்சா அப்படி அந்த அளவுக்கு. ஏன்னா இடைவெளி வர வரைக்குமே நமக்கு போர் அடிக்கல, அதுக்கப்புறமும் அந்த ஆப்பும் போர் அடிக்கல. ஏன்னா நல்லாவே போயிட்டு இருந்தது படம். ரொம்ப ஜாலியாவும் போகுது, சீரியஸாவும் போகுது, நல்லா இருக்கு, பாக்குற மாதிரி இருக்கு. புரியல. கண்டிப்பா கனெக்ட் ஆகும். ஏன்னா எத்தனை பேர் அப்படி இருக்காங்களோ லவ் மிஸ் பண்ணிட்டு, அவங்களுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்.